ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஹைதராபாத்தில் நம்ம எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டோம். ஸோ அங்கேருந்து நேராக ஃபோர்ட்டுக்கு போயாச்சு. உள்ளே போகும்போதே வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த ஃபோர்ட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெரிய ஃபோர்ட்டு. இதை சுற்றி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஹாஃப் டேக்கு மேலேயே தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே மேலே ஏறி கூட சுற்றி பார்க்கலாம். இந்த ஃபோர்ட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் இருந்து நீங்கள் கை தட்டினீங்கன்னா கோட்டையோட உள்ள வரைக்குமே நம்மளுக்கு அதோட சவுண்டு வந்துட்டு எதிரொலிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு கோட்டையோட ஒரு சிறப்பு. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டு தான் 1364 டு 1512களில் கஹாத்திய ராஜ்யத்தோட தலைநகராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு 11 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் தான் முதலாக வைரங்கள் வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டுச்சு. ராணி ருத்ரமாதேவியோட ஆட்சி காலத்தில் தான் இந்த கோட்டை வந்துட்டு கட்டப்பட்டது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சார்மினார். இந்த சார்மினார் தெலுங்கானா கவர்மெண்ட்டால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக வந்துட்டு விளங்குது. இது 1591ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதோட கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். இந்த சார்மினாருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, 4 தூண்களால் ஆன கட்டிடம் அப்படிங்கிறத இதுக்கான பொருள். இது வந்துட்டு 1591லேயே குலி குதுப் ஷா அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டது. இங்கே லோக்கல் மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவே பிரபலம். அதாவது சார்மினாரை சுற்றி உங்களுக்கு நிறையா பொருட்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நிறையா ட்ரெஸ் ஆகட்டும், பொருளாகட்டும், வீட்டு அலங்கார பொருட்கள், அந்த மாதிரி எக்கச்சக்கமான திங்ஸ் வந்துட்டு இங்கே கிடைக்கும். தேர்டு ஒன்னாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 20,000 பேர் கூடி தொழுகை செய்கிற வகையில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவோட மிகப்பெரிய பள்ளிவாசலில் ஒன்றான மக்கா மஸ்ஜித். இது பார்த்திங்கன்னா சார்மினாருக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது. இந்த மக்கா மஸ்ஜித்க்கு உள்ளே போகிறதுக்கு ட்ரெஸ் கோடு இருக்குது. டூரிஸ்ட் வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. லேடிஸ் உள்ளே போகும்போது கீழே வந்துட்டு நம்ம பேண்ட் அந்த மாதிரி போட்டிருந்துருக்கணும். தலையை வந்துட்டு கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மக்கா மஸ்ஜித் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தையுமே குலி குதுப் ஷா அவங்க தான் கட்டியிருக்காங்க. இஸ்லாமியர்களோட புனித இடமாக கருதப்படுற மக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணில் செங்கல் தயாரிக்க சொல்லி அந்த செங்கல் மூலமாக செங்கலை வந்துட்டு இந்த கட்டிடத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலேயே இந்த பள்ளிவாசலுக்கு மக்கா மஸ்ஜித் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அமரஜோதி. இது 1969 தெலுங்கானா தனி மாநிலமாக வேணும் அப்படிங்கிற நடந்த போராட்டத்தில் இறந்த 63 மாணவர்களோட நினைவாக கட்டப்பட்டிருக்கு. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ். டாக்டர் B.R. அம்பேத்கர் தெலுங்கானா ஸ்டேட் செக்ரட்டரியேட் பில்டிங். இதில் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், மற்ற எல்லா அரசு அதிகாரிகளுமே சேர்ந்து நிர்வாகம் விஷயமாக யூஸ் பண்ணுற ஆஃபீஸாக வந்துட்டு இது பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டாக்டர் அம்பேத்கரோட சிலை. இந்த சிலையோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 125 அடி வந்துட்டு உயரம் இருக்குது. இதுக்கு கீழே ஒரு கட்டிடம் இருக்குது. இது வந்துட்டு ஏப்ரல் 14, 2023 திறந்திருக்காங்க. இந்தியாவோட மத சார்பற்ற சிலைகளில் 5வது உயரமான சிலையாக இது கருதப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிர்லா மந்திர். இந்த கோவில் வந்துட்டு ஹைதராபாத்தில் ஒரு ஃபேமஸான கோவில்னே சொல்லலாம். இந்த கோவிலோட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரிஷா மற்றும் தென்னிந்திய கட்டிடக்கலையில் சேர்ந்து தான் வந்துட்டு இது உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவில் கருவறையில் இருக்க வெங்கடேஸ்வரரோட சிலையோட உயரம் பார்த்திங்கன்னா 11 அடி உயரம் இருக்குது. அந்த சிலை பார்த்திங்கன்னா கிரானைட் கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. கோவிலுக்கு உள்ள மொபைல், நம்மளோட திங்ஸ் எதுவுமே வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியிலேயே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, அங்கேயே வச்சுட்டு போகலாம்.
ஹைதராபாத்தில் வேறு என்னென்ன இடங்களில் பார்க்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாடா பாய்.